ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புளிமுட்டை அழாத, அழாத புளிமுட்டை, சொல்றத கேளு. இப்படி பண்ணணும் நம்மள பழி வாங்குறதுக்காக தான், வேற எதுக்காக? நீ அழாத புளிமுட்டை. இந்த கொடுமையை பண்ணது யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, அழாத. யாருன்னே தெரியல சின்னத்தா. இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. என்னோட வண்டிய அவங்கள பணம் கொடுத்து தானே வாங்கிருப்பாங்க. அதுக்கப்புறமும் இதை எதுக்காக அவங்க எரிச்சு நாசமாக்குனாங்க? ஏன் இப்படி எரிச்சாங்க? இந்த வண்டி எனக்கு வெறும் வண்டி இல்லைங்க சின்னத்தா. அது என் வாழ்க்கை, என் உசுரு, என்னோட உலகம். என்ன நேர்மையா உழைக்க வச்சு, நியாயமா சம்பாதிக்க வச்சு, 4 பேத்துக்கு நடுவுல என்னை ஒரு மனுஷி ஆக்கி, என்னோட தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அந்த வண்டி தாங்க சின்னத்தா. அது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம என் கண்ணு முன்னாடியே எரிச்சுட்டாங்களே. அப்படி அந்த வண்டி அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த வண்டி ஒன்னும் பாவம் பண்ணல புளிமுட்டை. அந்த வண்டியை எரிச்சா நீ இப்படி அழுது கதறுவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி எரிச்சிருக்காங்க. ஆமாம் புளிமுட்டை, உன் வண்டியை பத்தியும் அந்த வண்டி மேல நீ உயிரே வச்சிருக்கங்கிறத நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் கண்டிப்பா இப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட வேலையை பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறேன். இங்க பாரு, நீ அழாத, அமைதியா. என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் சின்னத்தா? என் வண்டி தீப்பிடிச்சு எரியறப்ப பார்த்தத என் உடம்பு தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட என் மனசுக்குள்ள அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல சின்னத்தா. இங்க பாரு அண்ணா, எனக்கு புரியுது. ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நீ இப்படி அழுதுட்டே இருந்தனா நம்மளோட எதிரிங்க என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறின மாதிரி ஆயிடும். அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதே நாம அழணும், கதறி துடிக்கணும், நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் கெட்டு மன உளைச்சல்ல இருக்கணும். நம்மளோட தலை தீபாவளிய நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சோம்ல, அந்த சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கணும். அதுதான் நம்ம எதிரிங்களோட நோக்கம்.